இது வரைக்கும் புக்கில் படித்ததோடு சரி, இல்லைனா வந்து சினிமாவில் பார்த்துருப்பாங்க. என் மனைவி வந்துட்டு இந்த இடத்துக்கு போனது இல்லைங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி போகிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. ஸோ அப்படி ஒரு இடத்துக்கு தான் வந்து நான் அவங்களை கூப்பிட்டு போயிருந்தேன். அவங்களுக்கு இந்த இடம் போனவுடனே பயங்கர ஹாப்பி, என்ன சொல்கிறது, ரொம்ப பூரிப்பாயிட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இது வந்து அவ்வளோ கதை நிறைஞ்ச இடம், அவ்வளோ வரலாறு இருக்குங்க இந்த இடத்துல. அதுதான் நம்ம தஞ்சை மாவட்டம். தஞ்சையில் போய் இறங்கின உடனே அவங்கள பார்க்கணுமே, தஞ்சைக்கா வந்திருக்கோம், உண்மையாவா தஞ்சைக்கா வந்திருக்கோம் சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடம் வந்து நம்ம இது வரைக்கும் புக்கில் படிச்சிருப்போம், சேர சோழ பாண்டியர்கள் வாழ்ந்தது, அவங்க அப்படி வாழ்ந்தாங்க இப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி. ஆனால் அது வந்து இமேஜின் பண்ணி வச்சுருப்போம் தவிர நம்ம போய் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அப்படி இருந்த ஒரு இடத்துக்கு வந்து நம்மளை ஃபஸ்ட் டைமாக கூப்பிட்டு போயிட்டு அவங்க வந்து தஞ்சையில் இறங்கின உடனே அவங்கள பார்க்கணுமே. சந்திரமுகி படத்தில் வந்துட்டு இது ஒட்டியானம், இது வந்துட்டு லோலாக்கு இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதை எடுத்து காமிக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல, அப்படி ஃபீல் பண்ணாங்க என் ஒய்ஃபு. ஸோ அப்படி ஒரு இடத்துல கூப்பிட்டு போயிருந்தேன். அதுலேயும் நாங்கள் தஞ்சை போன உடனே ஃபர்ஸ்ட்டு எங்கே போகணுன்றதை வந்துட்டு நான் ஒரு குட்டி கதையில் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது இன்னிலிருந்து நம்ம வந்து ஒரு 1700 வருஷத்துக்கு முன்னாடி போனாங்க. அப்படி நம்ம ரொம்ப பின்னோக்கி போனோம்னா அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரசர் வாழ்ந்தார். அது வந்துட்டு பல்லவர் அரசர்கள். அவங்க இந்த இடத்த வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இன்னையிலிருந்து 1700 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து சோழ தேசம் சான்ஸே இல்லை. சோழர்லாம் வந்து வெறும் தஞ்சை மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம வேறு கண்ட்ரி பேர்லாம் சொல்கிறோம்ல, அது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய சோழ தேசமாக உருவாக்கி வச்சுருந்தாங்க. அவங்க இங்கே தான் தஞ்சை தான் வந்து கேபிட்டலாக வச்சுருந்தாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்த நம்ம போய் நின்று இருக்கோம். அதுக்கடுத்து தான் பாண்டியர்கள், அவங்களும் வந்து இங்கே ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்துட்டு நம்ம விஜயநகர பேரரசு, அதாவது ஆந்திராவை சேர்ந்த நம்ம நாயக்கமார்கள், அவர்கள் வந்து இங்கே வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்துட்டு நம்ம டெல்லி சுல்தானை சேர்ந்த அவங்க கிட்ட இருந்த வந்து இந்த மராட்டியர்கள், இன்னைக்கு சொல்ற இந்த மும்பையை வந்து கேபிட்டலாக வச்சிருக்கிற மகாராஷ்டிரா ஸ்டேட்ல இருந்து அவங்க வந்து கடைசியாக ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இந்த அரசர்கள் சொல்ற அந்த வம்சாவளி எல்லாமே வந்து முடிவுக்கு வருது. ஏன்னா அதுக்கடுத்து வந்து பிரிட்டிஷ் ரூல் வந்துருச்சுங்க. பிரிட்டிஷ்காரன் வந்த உடனே நீ அரசர்லாம் ஒன்றும் கிடையாது சொல்லிட்டு அவன் ஒரு 100, 150, 200, 250 வருஷம் வரைக்கும் அவன் ரூல் பண்ணா என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன். அது வேற ஸ்டோரி. இருந்தாலும் நம்ம வந்து இந்த இவ்வளோ அரசர்கள் வாழ்ந்து இவ்வளோ அரசர்கள் கேபிட்டலாக இருந்த ஒரு இடம், அதுலேயும் குறிப்பாக நம்ம சோழ மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் தான் ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதினா அது வந்து தஞ்சை பகுதி தான். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் தஞ்சையில் வந்து அந்த பெரிய கோயில் வந்துட்டு வேர்ல்டு ஃபேமஸ். 1000 வருஷமாக அப்படியே நின்றுட்டு இருக்க அந்த கோயில், இது வரைக்கும் அந்த கோயிலுக்கு ஈக்குவலாக இன்னொரு கோயில் கட்டவே முடியாது சொல்கிறாங்க. அது வந்து நம்ம தஞ்சையில் தான் இருக்குது. அப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்ல, அப்போ கண்டிப்பாக நம்ம அதை பெருமையாக தானே பார்க்கணும். சரி, ஆனால் இங்கே வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தஞ்சை கோயிலுக்கு போகாமல் இந்த பேலஸுக்கு வந்தோம். நான் நினச்சேன் இது வந்து நம்ம சோழர் காலத்தில் கட்டின ஒரு பேலஸ்ன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் அது அப்படி இல்லைங்க. அவங்க வாழ்ந்தது 1000 வருடத்துக்கு முன்னாடி. ஆனால் இது கட்டினது வந்துட்டு, அதாவது இந்த தஞ்சை பேலஸ் கட்டினது வந்து ஒரு 400-500 வருஷம் தான் இருக்கும். இப்போ தான் கட்டியிருக்காங்க. அப்போ இது யார் கட்டினாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம விஜயநகர பேரரசு, அதாவது ஆந்திராவை சேர்ந்த நாயக்கர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இங்கே வந்து ஆட்சி பண்ணும்போது, அதாவது சோழர்கள் வீழ்ச்சிக்கு அப்புறமா பாண்டியர்கள் இங்கே ஆண்டு, பாண்டியர்கள் வீழ்ச்சிக்கு அப்புறமா இங்கே விஜயநகர பேரரசர்களுக்கு அவங்க ஆண்டுட்டு இருக்கும்போது, நாயக்கர்களுக்கு ஆண்டுட்டு இருக்கும்போது தாங்க இந்த பேலஸே கட்டியிருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பேலஸ் கட்டின இடம் இது வந்து சின்ன பேலஸ் தான். இந்த அரண்மனை கட்டின இடம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வருடம் முன்னாடி நம்ம சோழர்கள் வாழ்ந்தாங்கல்ல, அவங்க வந்து ஒரு பெரிய கோட்டை கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல கட்டி அங்கே வந்து ஒரு பெரிய அரண்மனை வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அதுக்கடுத்து வந்த பாண்டியர்கள் வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ளே இருந்த அந்த யுத்தத்தில் வந்துட்டு எல்லாமே தரமட்டமாக்கிட்டு போயிட்டாங்க. எந்த ஒரு அரண்மனையோ கோட்டையும் நம்மளால் வந்து தஞ்சையில் பார்க்கவே முடியாதுன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் பாண்டியர்கள் வீழ்ச்சிக்கு அதுக்கப்புறமா வந்து இந்த ஆந்திராவை சேர்ந்த விஜயநகர பேரரசு வந்த பிறகு எங்கே வந்து தஞ்சை கோட்டை இருந்ததோ, சோழல் காட்டில் எங்கே கோட்டை இருந்ததோ அந்த இடத்துல தாங்க இந்த அரண்மனை கட்டியிருக்காங்க. அதுக்கான அந்த 1-2 சின்ன எவிடன்ஸ் மட்டும் நம்ம பார்க்க முடியும், ரொம்ப குட்டியான்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு சிறப்பு மிக்க அந்த இடம், அந்த பூமி வந்துட்டு அதுக்கு மேலே வந்து இந்த சின்னதாக இந்த குட்டியாக வந்து அரண்மனை பார்க்க முடியும். ஐ மீன் குட்டின்னா நமக்கு இது குட்டி கிடையாது, அவங்களுக்கு வந்து ஒரு குட்டி பேலஸு. நமக்கு வந்து ரொம்ப பெரிய இடம் இது. ஏன்னா 110 ஏக்கர் சொல்கிறாங்க, 1 ஏக்கர் 2 ஏக்கர் கிடையாது வச்சுங்களேன். அதுக்கடுத்து தான் நம்ம மராட்டியர்கள், அதாவது டெல்லி சுல்தான் கீழே இருந்த மராட்டியர்கள் வந்து இந்த இடத்த வந்து இவங்களெல்லாம் வந்து ஆட்சி புரியும் போது அவங்க இது வந்து எதுவுமே இடிக்கலை. ஆனால் அதோடு சேர்ந்து பக்கத்தில் 1-2 பில்டிங் வந்து எக்ஸ்ட்ரா தான் கட்டியிருக்காங்க. ஸோ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இல்லை இதில் ஒரு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த விஜயநகர பேரரசு இந்த ஆந்திராவை சேர்ந்த வந்தவங்க தான் இந்த பில்டிங்கை கட்டி இங்கே வந்து ஓவியங்கள் பயங்கரமாக வரைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த கலைநயம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். 400 வருஷம்னா கூட இன்னும் அழியாமல் சில ஓவியங்கள்லாம்
அதெல்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா அங்கங்கே சில கிறுக்கி வச்சுருக்கோம். நம்ம போகும்போது நம்ம வந்து பார்க்குறதுக்கு போகிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா சுந்தர், நிர்மலா, அதுக்கப்புறமா வந்துட்டு ராஜேஷ், ராணி இப்படிலாம் போட்டு ஒரு ஹார்ட் போட்டு ஒரு அம்புக்குறியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம். அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இதுக்கான வரலாறு வந்து நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க. அதனால் போன உடனே நம்ம பேரை போட்டுட்டு நம்மளே நம்ம கட்டின மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு ஒரு அம்புக்குறியெல்லாம் போட்டு வந்துடும். அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். என்ன கேட்டால் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனோம்னா நம்ம வந்து அதை பிரமிப்பாக பார்க்கலாம். அதாவது சந்திரமுகியில் வந்துட்டு ஜோதிகா பார்க்குற மாதிரி பார்க்கலாம்னு வச்சிங்களேன், ஒரு பொருளும் நம்ம வந்து தொடும்போது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி அந்த மக்கள் வந்து பயன்படுத்தின, அதாவது சோழர் காலத்தில் பயன்படுத்தின அவங்க அந்த பொருட்களை நம்மளால் பார்க்க முடியும். அந்த 1000 வருஷம் முன்னாடி 800 வருஷம் முன்னாடி கல்வெட்டுகள், அந்த சிலைகள் வடிவமைச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எல்லாமே பூமிக்குள்ளே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அப்பப்போ வந்து கிணறு தோண்டுறது, வீடு கட்டுறது, இல்லை வேறு எங்கேயாவது இந்த தஞ்சை தேசத்தில் ஃபுல்லாக அங்கங்கே தோண்டும் போது கிடைக்கிற பொருட்கள், இந்த சிலைகள், இது எல்லாமே இந்த பேலஸில் வந்து வச்சு இன்னமும் பராமரிக்கிறாங்க. அது நம்ம பார்க்க முடியும். அதில் இந்த சிலைகள் இருக்குல்ல, இதை வந்து நம்ம கையால் தொட முடியும். ஆனால் அவங்க பயன்படுத்த அந்த பூஜை பொருட்களெல்லாம் வந்து நம்ம கையில் தொட முடியாது வச்சுங்க. இந்த சிலைகளை தொடும்போது ஒரு சில சிலைகளை வந்து உண்மையிலுமே வைப்ரேஷன் இருக்குங்க. அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ சூப்பரான ஒரு இடம் தான் இந்த தஞ்சை பேலஸ். அதுலேயும் மராட்டியர்கள் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பக்கத்துலலாம் பில்டிங் கட்டினாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னா லைப்ரரி ஒன்று கட்டிட்டு அதுக்கு வந்து சரஸ்வதி லைப்ரரின்னு பேரும் வச்சுட்டு இந்த பகுதியில், அதாவது நம்ம தமிழர்கள் வந்துட்டு நம்ம வந்து ஓலைச்சுவடியெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஆனால் மராட்டியர்கள் வந்து மகாராஷ்டிராவில் வந்துட்டு அவங்க அதை பயன்படுத்திக்க மாட்டாங்க. அதனால் அந்த ஓலைச்சுவடிகளை வந்து இன்றைக்கும் அந்த லைப்ரரியில் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அந்த அரசர் வந்துட்டு அவர் ரொம்ப என்ன சொல்லுது, அவர் ஆர்வம் காமிச்சிருக்காரு. அட்லீஸ்ட் அது வரைக்கும் சந்தோஷம். அதை வந்து அழிச்சிடாமல் நம்ம அதை எடுத்தெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா எடுத்துக்கு பார்த்து உடச்சி எல்லாம் பண்ணி விட்டுருவோம். அதனால் வந்து பாதுகாப்பாக இருக்குது. பட் லைப்ரரிக்குள்ளே போனோம்னா அதை நம்ம நின்று வேடிக்கை பார்க்கலாம். இந்த ஓலைச்சுவடிகள்லாம் இன்னமும் இருக்குது பாரு. ஒரு 400 வருஷம் 800 வருஷம் 1000 வருஷம் முன்னாடி பயன்படுத்தின ஒரு பொருள் இப்போவும் நம்மளால் பார்க்க முடியும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் ஒரு 100 வருஷம் முன்னாடி இருந்த பொருள், நம்ம தாத்தா பாட்டி பயன்படுத்தின பொருளே நம்ம வந்து இப்போ வரைக்கும் வச்சுக்கிறது இல்லைங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 1000 வருஷம் முன்னாடி இருந்த பொருட்கள்லாம் நம்ம இப்போ பார்க்குறோன்னு சொன்னால் அது சந்தோஷம் தானே. அவ்வளோ சிறப்பு மிக்க இடம் தாங்க இது. இந்த இடத்துக்கு வந்து நான் என் ஒய்ஃபை கூப்பிட்டு போனதில் எனக்கு நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து தஞ்சையை பார்க்கும்போது அவங்க ஃபீல் பண்ணது, ப்ளஸ் நானும் வந்துட்டு அது பக்கத்தில் இருந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். 2 பேருமே நாங்கள் வந்து இந்த இடத்துல ஒன்றுமும் நின்று ரசித்து பார்த்தோம். ஒரு சில நேரம் கிடைக்காதனால ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து கும்பகோணம் இருக்கிற அந்த கர்ப்பலக்ஷாம்பிகை கோயிலுக்கு காலையில் போயிட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் நம்ம இங்கே வந்தோம். அதனால் நமக்கு நேரம் வந்து கிடைக்கல. பட் ஆனால் காலையிலேயே நம்ம வந்திருந்தோம்னா இந்த பேலஸ்குள்ளேயே சுற்றி பார்க்க வேண்டியது நிறைய இருக்குங்க. ஸோ நீங்கள் தஞ்சை வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேலஸ் போனீங்கன்னா ஃபுல்லாகவே சுற்றி பாருங்கள். அதுக்கப்புறமா வேறு இடத்துக்கெல்லாம் நீங்கள் போங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட் தெரிவிக்கிற மாதிரி கமெண்ட்டில் சின்னதாக ஒரு ஹார்ட் மட்டும் கொடுங்க. அது போதும். அதோட நம்ம சேனலோட நீங்கள் வந்து இணைந்திருக்குன்னு சொல்லிட்டு அன்பாக கேட்டுக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன் ஹஸ்பண்ட் ஃபேமிலியோட நீங்களும் ஒருத்தராக இருக்கணும். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.